ஹலோ, எல்லா என் அன்பான நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நான் ஸ்டீல் கட் ஓட்ஸ்ன்ட்டு கிடைக்கும், அதில் வச்சு காரா தோசை எப்படி பண்ணுறதுன்ட்டு காட்டிக்கும். 1 கப் அளவுக்கு நீங்கள் ஸ்டீல் கட் ஓட்ஸ் எடுத்துட்டாக்கா அதே ஈக்குவல் மெஷர்மெண்ட்டு கருப்பு உளுந்து எடுத்துக்கணும். நான் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேண்டாம்னாக்கா நீங்கள் நார்மல் வெள்ளை உளுந்து கூட யூஸ் பண்ணலாம். பட் முடிஞ்ச அளவுக்கு கருப்பு உளுந்து யூஸ் பண்ணாக்கா போனுக்கு ஸ்ட்ரென்த் கொடுக்கும். இந்த ஸ்டீல் கட் ஓட்ஸு ஹை ஃபைபர் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவா கண்டிப்பாக இந்த மாதிரி ஓட்ஸை யூஸ் பண்ணலாம். பட் என்னன்னாக்கா இன்றைக்கி இதில் ஒரு விஷயம், ராத்திரியே நீங்கள் நல்லா 2க்கு 3 தடவை கழுவிட்டு ஸ்டீல் கட் ஓட்ஸு பின்ன உளுந்து சேர்த்து ஊற வச்சுடுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஈஸியாக பண்ணிக்கலாம். இதுக்கு புளிக்கணுன்ற தேவையில்லை. பாருங்க, ராத்திரி ஊற வச்சுருந்தேன் இல்லையா, காலையில் நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மிக்ஸி ஜாரில் போட்டு நைஸாக தோசை பேட்டரை அரைச்சின்னு மிக்ஸி ஜார் சின்னதாக இருக்கிறதுனால நான் 2 பேட்சில் அரைச்சிக்கிறேன். முதல்ல அப்படியே அரைச்சி வைக்கிறேன் ஒரு பாத்திரத்தில். இன்னொரு பேட்சில் அரைக்கிறதுக்கு முன்னே ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கொத்தமல்லி தழை, காரத்துக்கு ஒரு 5-6 பச்சை மிளகா, ஒரே ஒரு வெங்காயத்தை பொடியை நறுக்கி சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் சேர்க்கறதுனால ரொம்ப டேஸ்ட் வரும். அப்புறமா ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துட்டு தேவைப்படுற தண்ணி ஊற்றிட்டு நைஸாக அரைக்கணும். சீக்கிரமாக அரைப்பட்டுடும். ஏன்னா ராத்திரியெல்லாம் ஊறி இருக்கிறதுனால உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் ஆகிறதில்ல, நல்லா அரைப்படும். இப்போது முதல் பேட்ச் அரைச்சி போட்டிருந்தேன் இல்லையா, அது கூடவே இத்தையும் சேர்த்துட்டு தேவைக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு ரவுண்ட் மிக்ஸ் பண்ணுங்க. 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் எல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். பெருங்காயம் சீரகம் எல்லாம் டைஜஷனுக்கு ரொம்ப நல்லது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் ஹெல்த்தியாக சேர்த்துட்டு சாப்பிட்டா நல்லது. ஓகே, இப்போ பாருங்கள், தோசை கன்சிஸ்டன்சிக்கு பேட்டரை அட்ஜஸ்ட் பண்ணணும். ஒரு சூர் தண்ணி ஊற்றிட்டு எவ்வளோ மெலிசா வேணுமானாலும் நீங்கள் வாக்கலாம். சுத்தூறு எண்ணெய் விட்டுட்டு நல்லா மொரமொரமரான்ட்டு வேக வச்சு ஆனால் தோசை சுட்டு எடுத்தாக்கா சூப்பராக வரும். பாருங்க காரா தோசை. ஏன்னா பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால நல்லா காரசாரமாக இருக்கும். அது கூட தேங்காய் சட்னி பண்ணி சாப்பிடுங்க, பெஸ்ட்டு காம்பினேஷன். தக்காளி சட்னி கூட நல்லாயிருக்கும், பட் தேங்காய் சட்னி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பார்த்த உடனே கண்டிப்பாக நீங்களும் ஸ்டீல் கட் ஓட்ஸை நினச்சி காரத்தில் ஈஸியாக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி சர்வ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆரோக்கியமாக இருக்கலாம், ஆரோக்கியமாக சாப்பிட்லாம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் சைனிங் ஆஃப். பாய்.